கொட்டும் மழையில் பிறந்ததால் என்னவோ உடனே வளர்ந்தது கழகம். எந்த இயக்கத்துல உங்களை மாதிரி கொள்கை உடைய தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க, இப்படி கடுமையா உழைக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல உருவான கட்சிங்க எல்லாமே ஒரு ஜாதி அடிப்படையிலயோ ஒரு மத அடிப்படையிலயோ இல்ல ஒரு நடிகர் சார்பில் தான் நடந்திருக்குது. ஆனா இந்த திமுக வந்து எது அடிப்படையில் இருக்கிறாங்க? இவங்க எல்லாமே இது சுயமரியாதை இயக்கம். இது கை கட்டி வாழ்ந்தது, செருப்பு இல்லாம நடந்தது, இப்ப அதெல்லாம் இல்லாம கௌரவமா நடக்க முடியுது. திமுக முடிக்கிறது சூரியன் அழிக்க முடியுமா? யாரால முடியாது. திமுகவோட வரலாறு உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சகுனம் பார்த்து தொடங்கப்பட்ட கட்சி இது கிடையாது. சகுனம் பார்த்தவன் தலையெழுத்தெல்லாம் மாத்தி எழுதின கட்சி. ரொம்ப நீட்டா கட்டுக்கோப்பாடா நடந்த ஒரு கூட்டம். இது தொண்டர்கள் கூட்டம். பட் அது வந்துட்டு ரசிகர்கள் கூட்டம். ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருந்தவரை நான் நேர்ல பார்க்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிற கூட்டம். சேர் உடையல. ஆமா, இப்ப சேர தூக்கி போட்டு உடைக்கலன்னு காட்டினா கூட்டம் வந்தாதானே உடையறதுக்கு. கூட்டம் வந்தா உடைஞ்சா அதுக்கு பேர் என்ன? பொய்க்கிட்டாங்க. திமுக உழைச்சது மாதிரி எந்த நாட்டுல யாரும் உழைக்க முடியும்? நாங்க செத்தாலும் அவருக்காக தான் சாகுவோம். காலகாலமா ஆண்டாளமா சிறுபான்மையினருக்கு திமுக தான் பாதுகாப்பா இருக்கு, மத்த எந்த கட்சியும் பாதுகாப்பா கிடையாது. முஸ்லீம்ங்க திமுக இருந்து முஸ்லீம்களை பிரிக்க முடியாது. யாரெல்லாம் முடுக்கப்பட்டவர்களோ அவருடைய குரலாகத்தான் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு உடன்பிறப்பும் இருக்கிறார்கள். வாழையா திமுக எந்த கொம்பனால அழிக்க முடியாது. இன்னொரு குழந்தை கழுத்துல கருப்பு சேப்பு மஃப்ளரை போட்டு நனைஞ்சுக்கிட்டே அவங்க அப்பா இப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு. பாகுபாடுல குழந்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிருக்காரு. ஆரிய திராவிட போர் முடியவில்லை, அந்த போர் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு வந்து திமுக நடத்திட்டு இருக்குது. அவரு பேசத்தான் எங்களுக்கு அதிக பூஸ்ட் ஏறுது. ஏன்னா வெறித்தனமே அதுலதான் வரும். இதே நம்ம தாத்தா கலைஞர்னால்தான், ஒரு இட ஒதுக்கீடுனால்தான் என் புள்ள வந்து இப்ப பயோடெக்லயும் சேர்ந்து ஸ்டெல்லா மேரேஜ்ல எமர்ஜென்சியில கலையில ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அப்போ கலைஞரை விட்டு யாரும் போகல. எந்த காலத்திலயும் எந்த நெருக்கடியிலையும் சோதனையிலையும் நெருப்பாத்திலையும் கலையாதவர்கள் இந்த மலைக்கு கலைஞ்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருக்கு. திமுகவை அழிச்சிருவேன்றாங்களே, அது ஆண்டவனாலே முடியாது.